கடலூர் பீமாராவ் நகர் பகுதியில் கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் என்பது பற்றி கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். கடலூர் நகர பகுதியை ஒட்டியுள்ள பீமாராவ் நகரில் நேற்று முன்தினம் பெய்த கனத்த மழையின் காரணமாக 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் நீர் சூழ்ந்தது. இதில் பலர் பாதிக்கப்பட்டனர். உடனடியாக இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்தில் தகவல் தெரிவித்தோம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக படகு மூலியமாக 1000க்கும் மேற்பட்டவர்களை காப்பாற்றி வெளியே தங்க வைத்தார்கள். அதைதான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டு இவர்கள் அனைவரும் வெள்ளத்தால் சூழப்பட்ட வீடுகளிலிருந்து வெளியேறி தற்போது கடலூர் முதுநகர் பகுதியில் உள்ள ரயில் நிலையத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் கொடுக்கப்பட்டு வந்தாலும் இவர்கள் நீண்டகால தேவையான எங்களுக்கு எதுவுமே செய்து தரவில்லை. குறிப்பாக நகரப்பகுதியில் பெய்யும் அனைத்து மழை நீரும் இங்குதான் தேங்குகிறது. இதனால் தான் நாங்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளோம். மழை விட்டிருந்தாலும் இன்னும் இந்த பகுதியில் மழைநீர் வடியாத காரணத்தினால் நாங்கள் தற்போது இந்த பகுதியில் தங்க வேண்டிய நிலை உள்ளது. மழைநீர் என்பது தொடர்ந்து இங்கே தேங்குகிறது. குறிப்பாக நகரப்பகுதியில் இருக்கும் மழைநீர் இன்னும் எங்க பகுதி வழியாக சென்று ஆற்றுக்கு செல்கிறது. இதை தடுப்பதற்காக நீண்டகால ஒரு திட்டமாக வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நகராட்சி பகுதியில் பெய்யும் மழைநீரை அப்புறப்படுத்த வேறு ஏதாவது திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இது குறித்து பலமுறை நாங்கள் பேசி வந்திருக்கிறோம். பலமுறை மனு கொடுத்து வந்தோம். ஆனால் மனு கொடுத்தாலும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற காரணத்தை புகாராக தெரிவித்தார்கள். இது சம்பந்தமாக தொடர்ந்து பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் ஒரு பிரச்சனையை இங்கே ஏற்படுத்தலாம். குறிப்பாக அங்கிருந்து வரும் வாய்க்காலை அடைத்து விட்டார்கள். உடனடியாக சம்பவத்து பேச்சுவார்த்தை மூலமாக தற்போது அந்த வாய்க்கால் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் நகராட்சி பகுதியில் இருக்கும் தண்ணீர் தற்போது வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து இதேபோல் பிரச்சனையால் நாங்கள் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு வருகிறோம். வருங்காலில் ஒரு நீண்ட திட்டம் வேண்டும் என்று அமைச்சர் MC சம்பத்திடம் கோரிக்கை வைத்தார்கள். அமைச்சர் MC சம்பத் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். பீமாராவ் பகுதி இனிமேல் வெள்ள நீரால் பாதிக்கப்படாத அளவுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டு தேவையான வசதிகளை செய்து தரப்படும். வாய்க்கால்கள் தூர்வாரப்படும். இனிவரும் காலங்களில் வெள்ள நீர் சூழாத அளவுக்கு இங்கு பாதுகாக்கப்படும் என உறுதி கொடுத்தார். அந்த உறுதியை அடுத்து தற்போது மக்கள் ஒரு சாந்தமடைந்தாலும் தொடர்ந்து இதுபோல் விருதி கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படவில்லை. அந்த நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே தங்கள் பகுதி காப்பாற்றப்படும் என கோரிக்கை வைக்கிறார்கள். அரசு இதை செவிசாய்க்குமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரும் மத்தியிலும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் ஸ்ரீதர்.